கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. பொங்குடி காஃபி கொட்டிடுச்சு, கொஞ்சம் தொடக்கிறீங்களா? வாப்புல இந்த மாதிரி வேற எப்போ பார்த்தாலும் சித்தோச மாதிரி கூடவே வந்துட்டு இருக்கான். ஒரு வார்த்தை கூட பொங்குடிக்கிட்டு பேச முடியல. பொங்குடி சாரி, தெரியாம கொட்டிட்டேன். சாரி. ஐயோ சார், சாரிலாம் வேணாம் சார். உங்க சாரினால ஏற்கனவே எங்களுக்கு 1008 பிரச்சனை. உங்க சாரியை நீங்களே வச்சுக்கோங்க. பாப்பு பாப்புல மேல போலாம். தள்ளுங்க சார். அக்கா இன்னொரு காஃபி. பூவே, இந்த ஜீவா சாரு எங்க போனாலும் குட்டி போட்ட பூனை மாதிரி நம்ம பின்னாடியே சாரி சாரின்னு கேட்டு வராருப்புல. என்னால தாங்க முடியல. அங்க தொட. தலை எழுத்து. சாரி, தெரியாம காஃபி கொட்டிடுச்சு, தொடச்சிடுறீங்களா? இத கொடு. ஏ மாரி, இதை தொடக்க 2 பேர் வேணுமா? இப்ப என்னதான் சார் உங்க பிரச்சனை? செல்வி அக்கா. சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்லக்கா, சாருக்கு இன்னொரு கப்பு காபி நல்லா சூடா கொண்டு வாங்க. கீழே ஊத்துறதுக்கு வசதியா இருக்கும். புல வா. காஃபி கொண்டு வரட்டுமா சார்? ஆமா சரி. சபா. ஜீவா வா. வா ஜீவா வா. பூவே, தப்பு தப்பா செஞ்சு அவங்களே நீங்க வேலையே செய்ய வேண்டான்னு துரத்த மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படி ஜின்சியரா தொடச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
துடைக்கிற இடத்துல என்னடி இருக்கு உடைக்கிறதுக்கு? ஏதாவது மாட்டோம், அப்ப பாப்போம். பேசாம நம்மளே உடைக்கிற இடத்த தேடி போலாம் வா. போட்டு வா. என்ன பூ இது? கரும எதையாவது போட்டு உடைக்கலான்னு வந்தா இங்க எல்லாமே உடைஞ்சு போய் கிடக்குதே. இதுல என்னத்த போட்டு உடைக்க போறேன் இப்ப? ஏதாவது இருக்கும், பாப்போம். புள்ள, அங்க பாரு, வா. ஏதோ ஒரு பெட்டி இருக்கு, இத புடி. பாத்து. ஆமா பாத்து. ஆத்தாடி போச்சு. அம்மா. பூவே இத போட்டுருவோமா? போட்டுடலாம். மலக்கருப்பா. புள்ள, சப்சாடா உடைஞ்சிருச்சு. பூவே, ஆனா இந்த சத்தத்துக்கு யாருமே வர காணும்ல. பூவே, இது ஏதோ அடுத்து பத்துற மாதிரி இருக்கே. இத கிழிச்சு பறக்க விட்டா அவங்களே துரத்தி விட்டுருவாங்கல்ல. வா பாத்துருவோம் அதையும். புள்ள, இது என்னன்னே புரியலையே. எனக்கே புரியல, நீ என்ன கேட்டா? கிளிப்புல என்ன பாத்துட்டு இருக்க? என்னம்மா? என்ன சத்தம்? என்னம்மா, என்னாச்சு? என்ன சத்தம்? சார், ரூமை சுத்தம் பண்ணலான்னு வந்தோம். பெட்டி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சார். அது குடுமா சார்? அந்த போட்டோவை குடுமா. ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த போட்டோ நீ இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப வேண்டியவங்க போட்டோவா சார்? ஆமாம்மா, என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க போட்டோ. போட்டோவை பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சு பூட்டிட்ட. இவங்கள தொலைச்சிட்ட. நீ எப்படியோ கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன பிள்ளை இது? எப்படியாவது திட்டி துரத்தி விட்டுருவாங்கன்னு பார்த்தா இந்த மனுஷன் டேங்க் சொல்லிட்டு போறாரு. சரி விடு புள்ள, கிடைக்காத ஏதோ ஒண்ணு அவருக்கு கிடைச்சிருக்கு, நம்ம என்ன பண்றது? வா, இதை விட பெரிய பொருளா பார்த்து கைய வைப்போம். வா. வா. என்ன பிள்ளை, இங்க என்ன பண்ண போறோம்? ரூமை பெருக்கி ஒட்டை அடிக்க போறோமா? இல்ல புள்ள, அதுக்கா வந்தோம். எதையாவது உடைக்கணும். எதை உடைக்கலாம்? எதை உடைக்கலாம்? எதை உடைக்கலாம்? தா இந்த இருக்கு பார், இதை போட்டு உடைக்கலாமா? இதெல்லாம் வேண்டாம் ஜுஜுபி. ஏதாவது வசந்த விலை உள்ளதா பார்த்து உடைக்கணும். வசந்த விலையா? வசந்த விலையா? வசந்த புள்ள, என்னது இது? ஏசி பொட்டி. அப்படின்னா நம்ம ஊர்ல சும்மாவே குளிரும்ல, இங்க காசு கொடுத்து கரண்ட செலவு பண்ணி குளூர்ல கிடக்காங்க. ஓஹோ, அப்போ இதை உடைப்போமா? உடைச்சிடலாம். அப்ப போடு. திருப்பி போடு. 1 2 3.
இன்னொன்னு. ஐயோ என்ன பிள்ளை இது உடையாம ஊழ விட்டுட்டு இருக்கு? கொத்திய கோட்டை கொடுத்துரும் போல இருக்கு. அம்மா என்னம்மா பண்றீங்க? ஒட்டடை அடிக்கும்போது அது மேல குச்சி பட்டுருச்சு சார். அது ஏதோ சத்தம் போடுது. ஓடுது. வெரி குட். ஏமா நீங்க எதுல கை வச்சாலும் சரியாயிடுது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த ஏசி 2-3 நாளா ஓடல. சரி, இதை மாத்திட்டு புது ஏசி வாங்கி மாட்டலான்னு பார்த்தேன். உங்க புண்ணியத்துல ஓட ஆரம்பிச்சிருச்சு. உங்க கை ரொம்ப ராசியான கை போல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நீங்க வேலையை பாருங்க. என்ன பிள்ளை, பிள்ளையார பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சு போச்சு. குரங்கா மாறினாலும் பரவாயில்ல பூவு. எல்லாம் கோளாறெல்லாம் மாறிட்டு போகுது. பெருசா ஏதாவது பண்ணி இவங்களா விரட்டுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணும் பிள்ளை. என்ன செய்யலாம்? பெருசா பூவு ஆ பெருசா ஒன்றும் வேணாம். ஆ, கேவலமா ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ண போற? நீ சமையக்கட்டு போ, நான் பின்னாலே வந்துடுவேன். போ. என்ன பிள்ளை பண்ண போற? போங்கிறல்ல, போ பூவு. நீ போ, உன் பின்னாடியே நான் வந்துடுறேன். சரியா? போ. சரி. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏ புள்ள, என்ன கக்கூஸ் கழுவ போறியா? நல்லதா போச்சுன்னு உன்னை இங்கேயே பர்மனண்டா வேலைக்கு வச்சிட போறாங்க. இங்க பாரு பூவு, இதை வச்சு நல்லா கர 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 கரன்னு தேய்க்க போறேன். ஆனா கக்கூசை இல்ல, இந்த பாத்திரத்தை. லலலலலலலா. இப்ப பாரு, நம்ம தேய்க்கிற தேயில அவங்க இதோட நம்மள வீட்டு விட்டு துரத்திடணும். பாரு. ஏய் 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 லூசு, என்னடி பண்ணிட்டு இருக்க? கக்கூஸ் கழுவுற பிரஷ் எடுத்து வாஷ் பேஷனை கழுவிட்டு இருக்க. முட்டாள் முட்டாள், உங்களை யார் இங்க விட்டா? மேடம், இந்த பிரஷ் வச்சு நல்லா பாத்திரத்துல தேய்ச்சிருக்கேன் மேடம். அறிவு இருக்கா உனக்கு? என்ன மேடம், அவ்வளோ அழுக்கா இருக்கிற கக்கூசை இந்த பினாயில் ஊத்தி கழும்போது பளிச்சுன்னு ஆகுது. இந்த பாத்திரம் ஆகாதா? நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இதை தேய்ச்சதுக்கு அப்புறம் இது எப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஏய் மண்ணாங்கட்டி, ஏண்டி பட்டிக்காட்டு பரதேசிங்களா? நீங்க வேலை செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், முதல்ல வெளியே போ. ஏய் போங்க, முதல்ல வெளியே போங்கன்றல்ல. மேடம், ஏய் என்னாச்சு சீதா, ஏன் இப்படி பண்ற? ஐயோ அத்தை, விவரம் தெரியாம பேசாதீங்க. கக்கூஸ் கழுவுற பிரஷும் பெனாயிலையும் வச்சு பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க. ஏதோ விவரம் தெரியாம பண்ணிருப்பாங்க, அதுக்காக இப்படியா பண்ணுவேன்? இல்ல அத்தை, இவங்கள விவரம். நான் பாத்துக்கிறேன், விடு. நீங்க 2 பேரும் எந்த வேலையும் பண்ண வேண்டாம், என் கூட வாங்க. மேடம் வாங்க. இவளுங்க முன்னாடி நம்மள அவமானப்படுத்துறாங்க. இந்த கருமத்துல எல்லாம் இனி எப்படி சாப்பிடுறது? அம்மா, ஐயா அழுதுகிட்டே இருக்காருமா. அழுதுகிட்டே இருக்காரா? ஆமாம்மா, ஏன் மருந்து மாத்திரை எல்லாம் சரியா கொடுத்தீங்கல்ல? எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துட்டோமா. என்னாச்சு? அம்மா ஆதி பிரசக்தி, ஏமா அவருக்கு இப்படி ஒரு கஷ்டம்? என்ன பிரச்சனைன்னு கூட அவரால் சொல்ல முடியாதுமா. பாட்டி, கொஞ்சம் நகருங்க, நான் பாக்குறேன். பாரு. பாட்டி, தாத்தா உடம்புல ஏதோ விஷம் ஏறி இருக்கு. விஷம் ஏறி இருக்கா? இல்லையே, பாக்குற பண்டம் எல்லாம் சாப்பிட கொடுக்கறது இல்லையே. எல்லாம் பார்த்து பார்த்து தானே செய்யறோம். அதுல பாட்டி, தேலு பூரா மாதிரி ஏதோ பூச்சி கடிச்சிருக்கு. ஐயோ, வா இப்படி. எனக்கு என்னாச்சு?
என்னாச்சு? சட்டையை மாத்தும் போது பார்த்து போட்டீங்களா இல்லையா? பார்த்து தான் போட்டோமா. ஜீவா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. பாட்டி பதறாதீங்க, நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். பேசிட்டு வந்துடுறேன். பாட்டி நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. விஷத்தை முறிக்கிற நாட்டு மருந்து எனக்கு தெரியும். தாத்தாவை பார்த்துக்கங்க, நான் செஞ்சு கொண்டு வரேன். ஒன்னும் தேவையில்லை. நீ என்ன பெரிய டாக்டரா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அவ கிடைக்கிறாமா? நீ போ. நீ ஏதாவது செஞ்சு அவரை ஆபத்துல இருந்து முதல்ல காப்பாத்து. போ, நீங்க கூட்டிட்டு வாங்க. அக்கா நீங்களும் வாங்க. டாக்டர், நான் ஜீவா பேசுகிறேன். அக்கா அக்கா, சின்ன வெங்காயமும் குருமிளகும் இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஒரே நிமிஷம் கொண்டு வந்துடுறேன். புள்ள அதை கொஞ்சம் எடு. ஐயோ, அக்கா தண்ணி எடுத்துட்டு வாங்க அக்கா. அழாதீங்க பாட்டி, தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது. அத்தை, என்ன ஜீவா, ஃபோன் பண்ணிட்டியா? நான் இப்போ ஃபோன் பண்ணிட்டேன். ஆன் தி வே. டாக்டர் சீக்கிரம் வந்துடுவார். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க பாட்டி. எப்ப கடிச்சது என்னன்னே தெரியலையே. அக்கா கொஞ்சம் இந்த கலக்கி வடிச்சு கொடுங்க. சரிம்மா. எடுத்துட்டு போங்க, இந்தாங்க. அழாதீங்க பாட்டி, சரியாயிடும். ஐயோ கடவுளே. ரிங் போயிட்டுருக்கு. டிரைவிங்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பாட்டி இதை கொடுங்க. 5 நிமிஷத்துல விஷம்லாம் இறங்கிடும். டாக்டர் தான் வரப்போறாருல பாட்டி, அதுக்குள்ள இதெல்லாம் எதுக்கு? தைரியமா கொடுங்க பாட்டி. எங்க ஊர்லலாம் இதைத்தான் கொடுப்போம். உடனே சரியாயிடும். ஐயோ, என்னாச்சுங்க? ஐயோ, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலன்னு சொன்ன, ஏன் இந்த மருந்தெல்லாம் கொடுத்தீங்க? என்னாச்சு? இந்த காண்டு மிராண்டித்தனமான மருந்தெல்லாம் தாத்தாக்கு கொடுக்க வேண்டாம்னு சொன்னேனே, கேட்டீங்களா? இந்த பொட்டி கொட்டு பரதேசி கண்ட மருந்தையும் கொடுத்து தாத்தாவை கொல்ல பாக்குறான். இல்ல, இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த மருந்து. இது குடிச்சா ஒண்ணுமே ஆகாது. ஷட் அப், பேசாத. என் தாத்தாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னே போட்டுருவேன். ஜீவா, நீ முதல்ல போய் டாக்டர் கூட்டிட்டு போ. எழுந்து போ. ஏய், இங்க நிக்காதீங்கடி, போங்கடி வெளியே. என்ன நேரத்துல சண்டை போட்டுட்டு இருக்க? காலப்படி.